ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோ அப்படிங்கிற போம் தான். இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரல் சாண்ட்பெர்க் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தலாம். ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேரல் சாண்ட்பெர்க் தான். அவங்க வந்து 6th ஜான்வரி 1878 வந்து எல்னாசஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்காங்க. இது வந்து யூஎஸில் இருக்குது. இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஆத்தரும் கூட. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோ போம், த வார் ஏர்ஸ் ரெபட்கோ ஸ்டோரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நோட்டபிள் போம். அப்புறம் அது போக இவங்க வந்து புலிஸ்டர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதாவது அது வந்து ஒரு மெடல், அதையும் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஜூலை 22 1967 வந்து இறந்து போயிருக்கிறாங்க. சாண்ட்பெர்க் வந்து ஒரு சின்ன வில்லேஜில் தான் பிறந்திருக்காரு. அதாவது ஒரு வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு சிட்டியில் பிறந்திருக்காரு. அந்த சிட்டி வந்து எலானாசஸ் அப்படிங்கிற பிளேஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் அவர் வந்து சிக்காகோ போயிருக்காரு. சிக்காகோ போயிட்டு அங்கே வந்து அவர் ஜேர்னலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இந்த போம் எழுதலை. அதாவது அவர் வந்து அந்த சிக்காகோவில் இருந்ததில் அவரோட பார்வையில் சிக்காகோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் எழுதியிருப்பார். வாங்க போயமை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த போம் வந்து 1914 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷம் தான் அவர் வந்து எழுதவும் செஞ்சுருக்காரு. எந்த எடிஷனில் ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மேகசின் போய்ட்ரி அப்படிங்கிற எடிஷனில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குது. இவர் வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த போமை. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆத்தர் சாண்ட்பெர்க் தான் வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எந்த டைட்டிலில் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோ இன் புக் அப்படிங்கிற போம் கலெக்ஷனில் வந்து ஒரு புக்காக வந்து அதை பப்ளிஷ் பண்ணி, அதில் வந்து நம்ம சிக்காகோவையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இவர் வந்து ரீபப்ளிஷ் பண்ணியிருக்காரு இந்த போயத்தை. இந்த போம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோவை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதாவது அதோட பாசிட்டிவ் சைடையும் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சைடையும் சொல்லுவாங்க. எதுக்காக ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட எஸ்தட்டிக் நேச்சருக்காகவும் ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரிக்காகவும், அதோட நேச்சருக்காகவும் சிக்காகோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அது க்ரோ ஆகுது, இண்டஸ்ட்ரியெலாம் எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படிங்கிறதுக்காகவும் வந்து அவங்க ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து கிரிட்டிசைஸும் பண்ணியிருப்பாங்க. நம்ம சிக்காகோவை வந்து அவங்க பர்சானிஃபை பண்ணி நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத், யங், எனர்ஜெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் மோனோலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் வந்து இது ஃப்ரீ வேர்ஸ், ஒய், தே, ஐ அப்படிங்கிறது எல்லாமே வந்து சிக்காகோவை தான் வந்து அதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போம் வந்து கொஞ்சம் லென்த்தியான போம், ஆனால் நம்ம லைன் பை லைன் சம்மரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போமோட ஸ்டார்டிங்கே வந்து ஹாக் பக்சர் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஹாக் பக்சர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, பன்னிக்கறி வெட்டுவாங்க இல்லையா, அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்க அப்புறம் டூல் மேக்கர், ஸ்ட்ராக்கர் ஆஃப் வீட், ஸ்ட்ராக்கர் அப்படின்னா அடுக்கி வைக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்புறம் ப்ளே வித் ரயில் ரோடு, நேஷ்னல் ஃப்ரைட் ஹேண்ட்லர். ஃப்ரைட் அப்படின்னா தெரியும் இல்லையா, அதாவது நம்ம குட்ஸ் எல்லாம் கேரேஜ் பண்ணி கொண்டு போகிறது. நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கோ, கண்ட்ரி டு கண்ட்ரியோ வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து என்னதை மென்ஷன் பண்ணுது, இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்காகோவோட வெல்த், அதாவது ஃப்ளரிஷிங் இண்டஸ்ட்ரியை பற்றி ப்ரைஸ் பண்ணி எழுதினாங்க இல்லையா, இங்கெங்கே இந்த வேலை வாய்ப்புலாம் இருக்குது சிக்காகோவில் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ராமி, ஹஸ்கி, பிராவ்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க. சிட்டி ஆஃப் பிக் ஷோல்டர்ஸ் அப்படின்னா நிறைய பிக் ஷாட்ஸு, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே, ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்கிறாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சிக்காகோ டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே டெல் மீ யூ ஆர் விக்கட் அண்ட் ஐ பிலீவ் தெம் ஃபார் ஐ ஹாவ் சீன் யுவர். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, விக்கட் அண்ட் பிலீவ் தெம் ஃபார் ஐ ஹாவ் நெவர் சீன். நான் வந்து பார்க்காததை வந்து புதுசாக வந்து நான் பார்க்குறேன். இப்போது வந்து இந்த லைன்லேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்காகோவோட நெகட்டிவ் சைடு நானும் அதை வந்து நம்புகிறேன். சிக்காகோவுக்கு வந்து நெகட்டிவ் சைடு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டட் விமன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டட் விமன் அப்படின்னா ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிக்காகோவில் வந்து ப்ராஸ்டியூசம் நடக்குது, அந்த ப்ராஸ்டியூசம் வந்து பிடிக்கல. இது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தானே, அந்த ப்ராஸ்டியூசம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் தே டெல் மீ யூ ஆர் க்ராக்கட் அண்ட் ஆன்சர் எஸ் இட்ஸ் ட்ரூ ஐ ஹாவ். இங்கே வந்து ரொம்பவே க்ராக்கடாக இருக்குது. நிறைய பேர் வந்து பசியாலையும் பட்னியாலையுமே வந்து இன்னும் இருக்காங்க. இன்னும் நிறைய ஏழைங்க வந்து சிக்காகோவில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீன் த கன்மேன் கில் அண்ட் கோ ஃப்ரீ டு கில் அகெயின். அதாவது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கன்மேன் வந்து கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு அகெயின் அவர் வந்து ஃப்ரீயாக போகிறாரு. எதுக்காக அப்படின்னா இன்னொரு கொலை பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக போகிறாரு. இது எல்லாமே வந்து என்னால் பார்க்க முடியல, ரொம்பவே கொடூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் they டெல் மீ யூ ஆர் ப்ரூட்டல் அண்ட் மை ரிப்ளை இஸ் ஆன் த ஃபேஸஸ் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன். அது வந்து ரொம்பவே ப்ரூட்டலாகவும் இருக்குது. சிக்காகோ வந்து ஒரு பக்கம் ப்ரூட்டலாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ள விமனு சில்ட்ரனோட ஃபேஸஸ்லலாம் வந்து ஒரு வாண்டனான ஹங்கர். அதாவது வாண்டன் அப்படின்னா ரொம்ப கொடூரமான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஹங்கர்னால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், பசி. அங்கே உள்ள விமன் சில்ட்ரனோட முகத்துலலாம் ஒரு கொடூரமான பசி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் ஹேவிங் ஆன்சர் ஸோ ஐ டர்ன் ஒன்ஸ் மோர் டு தோஸ் ஹூ ஸ்னீர் அட் திஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அகெயின் வந்து எனக்கு அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். ஏன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்னீர் அப்படின்னா வந்து ஏளனம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது இங்கே வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து, அதாவது ஹை கிளாஸ் பீப்புள் வந்து லோ கிளாஸ் பீப்புளை வந்து ஏளனமாக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கம் அண்ட் ஷோ மீ அதர் சிட்டி வித் லிஃப்டட் ஹெட் சிங்கிங் ஸோ ப்ரவுட் டு பி. இது வந்து சிட்டியோட ஒரு பக்கத்தை வந்து சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அழகான வந்து சிட்டி இருக்குது. அதாவது சிக்காகோ தான். சிக்காகோவுக்கு இன்னொரு அழகான ஃபேஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே தலை உயர்ந்து, அதாவது தலை நிமிர்ந்து வந்து ப்ரௌடாக வந்து பாடுவாங்க, அலைவ் பண்ணுவாங்க, கோரஸ் பண்ணுவாங்க. அவங்களோட இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கன்னிங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளிங்கான மேக்னெட்டிக் கர்வ்ஸ் இருக்கும். அங்கே வந்து எப்படிலாம் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டால் ஆஃப் பில்லிங் ஜாப் ஆன் ஜாப். அடுத்தடுத்த வேலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலைன்னு இல்லைனா இன்னொரு வேலை. அது ஏன்னா சிக்காகோ வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து எனர்ஜெட்டிக்காக டெவலப் ஆகிட்டே இருக்குதான். இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு ரெவல்யூஷனரி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஜாப் எல்லாமே வந்து பீப்புள்ஸ்க்கு இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டாலாக க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போல்டு ஷகர் ஷிட் வித் அகெயின்ஸ்ட் த லிட்டில் சாஃப்ட் சிட்டி அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபெராஸ் இஸ் அ டாக் வித் டங் கிளாப்பிங் ஃபார் ஆக்ஷன். ஃபெராஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கொடூரமான வைலண்ட்டான அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு வைலண்ட்டான டாக் மாதிரி லேப்பிங்கான ஆக்ஷன் இருக்குது. அங்கே கன்னிங்க சீவேஜ் பிட்டடு. ஸ்வீச் பிட்டட் அப்படின்னா ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனமான குழி. பிட் அப்படின்னா குழி அப்படின்னு அர்த்தம். அகெயின்ஸ்ட் த வைல்டர்னஸ் அதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பேர் ஹெடட், ஸ்வால்விங், ரிக்கிங், பிளானிங் எல்லாமே வந்து சிக்காகோ வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த சிங்கிள் வேர்டு எல்லாமே இந்த போமில் வந்து ஒரு லைனாகவே கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக லைனாகவே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பில்டிங், பிரேக்கிங் அண்ட் ரீபில்டிங் எல்லாமே சிக்காகோ வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்காகோவோட அருமை பெருமையெல்லாம் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். சிக்காகோ வந்து இண்டஸ்ட்ரியலாக ரொம்பவே டெவலப் ஆகுது. அங்கே உள்ள மக்கள் எல்லாமே அதுக்கு தக்கன ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க பீப்புள் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல, அதாவது வேலையும் இருக்குது, அங்கே வந்து அவங்களால வாழவும் முடியும், அதுக்கு நேச்சரும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர் த ஸ்மோக் டஸ்ட் ஆல் ஓவர் ஹிஸ் மவுத் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து புகமூட்டமாக இருந்தாலும், டஸ்ட்டாக இருந்தாலும், அவங்க வாயை சுற்றி டஸ்ட்டாக இருந்தாலுமே ஆனாலும் அவங்க வந்து சிரிப்பாங்க. லாஃபிங் வித் ஒயிட் டீத். அவங்க வெள்ளை பல்லால் வந்து அவங்க சிரிப்பாங்க. அதாவது நல்லா பல்ல காட்டி பயங்கரமாக சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்டர் த டெரிபிள் பேர்டன் ஆஃப் டெஸ்டினி. அவங்க வந்து ஒரு டெரிபிள் பேர்டனில் இருந்தாலுமே அவங்க வந்து லாஃப் பண்ணுவாங்க. யங் மேன் லாஃப் அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து யங் மேன் மென்ஷன் பண்ணுறது வந்து சிக்காகோவை. யங் அண்ட் எனர்ஜெட்டிக்னு சொன்னேன் இல்லையா, யங் வந்து சிக்காகோவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. யங் மேன் லாஃப்ஸ். அங்கே உள்ள பீப்புளும் சிக்காகோவும் வந்து ஹாப்பியாக தான் இருக்கும். லாஃபிங் ஈவன் அஸ் இக்னோரண்ட் ஃபைட்டர்ஸ் லாஃப் ஹூ ஹேட் நெவர் லாஸ்ட் அ பேட்டில். அவங்க வந்து பேட்டில் வின் பண்ணியிருந்தாங்கனாலுமே, அதாவது அவங்க பேட்டில் வந்து தோக்கலை, அதாவது நெவர் லாஸ்ட் அப்படிங்கிறப்போ வந்து பேட்டில் வந்து தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்குமே அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிராகிங் அண்ட் லாஃபிங் த அண்டர் ஹிஸ் பிரெஸ்ட்
இஸ் த பல்ஸ் அண்ட் அண்டர் ஹிஸ் ரிப்ஸ் த ஹார்ட் ஆஃப் பீப்புள். அப்போவுமே வந்து அவங்களோட பல்ஸ் எல்லாமே அவங்க பிரெஸ்ட்டுக்கு அடியில் இருக்குதான். அண்டர் ஹிஸ் ரிப்ஸ் த ஹார்ட், ரிப் எல்லாமே ஹார்ட்டுக்கு அடியில் தானே இருக்கும். அதாவது அந்த அது கரெக்டு தானே. பிரெஸ்ட்டுக்கு அடியில் தான் நம்ம ஹார்ட்டில் தான் பல்ஸ் இருக்குது. அண்ட் அண்டர் த ரிப்ஸ் த ஹார்ட் ஆஃப் பீப்புள். ரிப்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு அண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரிப் அப்படின்னா எலும்பு, ரிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடம்புல உள்ள மேலே உள்ள எலும்பை தான் வந்து ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போவுமே வந்து அவங்க பேரிங்காக சிரிப்பாங்க. பேரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு ப்ரௌடாக ஸ்பீக் பண்ணுறது, ஒரு ஸ்பீக்கின் ப்ரைடில் வந்து ஸ்பீக் பண்ணிகிட்டே சிரிக்கிறது தான் பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதையுமே வந்து எப்படி சொல்கிறாங்க, சிக்காகோவோட பாசிட்டிவ் சைடாக அதை சொல்கிறாங்க. என்னென்னா லாஃபிங் த ஸ்ட்ராமி ஹஸ்கி பிரேவ்லி லாஃப்டர் ஆஃப் யூத்துன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது சிக்காகோவை. ஹாஃப் நேக்கடு ஸ்வெட்டிங் ப்ரவுட் ஆஃப் அங்கே, அதாவது அவர் இந்த ஹாக் பக்ஷரு, இந்த டூல் மேக்கருக்கு எல்லாமே ஸ்வெட்டிங் ஆனாலுமே வந்து ரொம்பவே ப்ரௌடாக வந்து அவங்க வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோவில். அதனால் சிக்காகோ வந்து ஒரு யங்கு எனர்ஜெட்டிக் யூத்து எல்லாருமே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ். அதே நேரத்தில் வந்து அங்கே நெகட்டிவ் சைடும் இருக்குது. மக்கள் வந்து பசியில் இருக்கிறாங்க, ப்ராஸ்டியூஷன் நடக்குது, அண்ட் அது போக பீப்புளை வந்து இரிட்டேட் பண்ண தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிளேயர் வித் ரயில் ரோட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஹேண்ட்லர் டு த நேஷன். அதாவது நம்ம ஃபஸ்ட் ஆன்சரில் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட மாற்றி இன்னும் கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி வந்து நமக்கு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து லவ் பண்ணுறாங்க. அவங்க பார்க்குற வேலை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலுமே அதையுமே அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. அதை வச்சுட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீம்ஸ் பார்த்தலாம், சோஷியல் ரியலிசம், த பவர் ஆஃப் சிக்காகோ, த கனெக்ஷன் பிட்வீன் பீப்புள் அண்ட் பிளேஸ். இது எல்லாமே வந்து அதோட தீம்ஸ் தான். சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது போகும் நவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.